சார் ஏன் சார் அது ஐ மீன் ஐ நோ இட்ஸ் ஹியூஜ் டாபிக் பட் ரொம்ப சின்னதா நீங்க வந்து ஏன் ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க போலன்னு நீங்க சொல்லணும்னா ஏன் சொல்லுங்க? இல்ல நான் போலன்னா சொல்ல இப்போ ஏன் இன்வெஸ்ட் பண்றது இல்ல? 2012 வரைக்கும் நிறைய வாங்கி வித்து காசு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் போறது இல்லைன்னா இப்ப நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினேன்னு வைங்க. ஓகே, உங்க ஃபேவரட் ஏரியா ஈசிஆர்லேயே வாங்கிட்டேன்னு வைங்க. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு மாசம் 15,000 ரூபாய்க்கு தான் வாடகை வரும். 15,000 ரூபாய் வாடகை கொடுத்தேன்னா வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் ஆச்சு. அதுல கவர்மெண்ட் டாக்ஸ் அது இதுன்னு பிடுங்கி என் கையில மாட்ட போறது 1,40,000 ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு 1,40,000 ரூபாய். இதை கொண்டு போய் மோஸ்ட் சேஃபஸ்ட் கம்பெனி பாண்ட் டாடா கேபிட்டல் மாதிரி பாண்ட போட்டா எனக்கு 8 லட்சம் ரூபாய் வரும். 8 லட்சம் ரூபாய் பெட்டரா, 1 லட்சம் ரூபாய் பெட்டரா? 10 வருஷத்துல டபுள் ஆகுங்கிறதுலாம் வேற. அப்ப நான் 8 × 10 எனக்கு 80 லட்ச ரூபாய் கையில வந்துடும். அந்த 80 லட்ச ரூபாய் நான் வேற எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசும் வரும். ஸோ யாராவது ஒருத்தர் பிளாட் வாங்கி 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் ஈசிஆர்ல பிளாட் வாங்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், 1 கோடியை டவுன் பேமெண்ட் போட்டு 3 கோடிக்கு தான் எங்கேயாவது பிளாட் வாங்குவான்.